வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணியலில் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணுறேன். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட கண்டினியூஷன் புரியும். பார்ட் 1 வீடியோவில் நான் டைப் 1லேருந்து டைப் 5 வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ டைப் 6லேருந்து டைப் 10 வரையும் பார்க்கலாம். ஸோ டைப் 6ல் ஃபஸ்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் 14 இரட்டைப்படை எண் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். முதல்னு வந்துச்சுன்னா அந்த வார்த்தை நீங்கள் கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கணும். இப்போ இரட்டைப்படை எண்ணுக்கான ஃபார்முலா நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு எழுதி போட்டிருப்பேன். என்னென்னா n² + n. இப்போ நம்மளுக்கு கேபிட்டல் எண்ணே கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 210ன்னு வரும். ஸோ செகண்ட் சம்மு டைப் 6ல் செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 14 வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல். ஸோ இந்த இடத்துல வரைன்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஸ்மால் எண்ணுன்னு நம்ம வச்சுக்கணும். இப்போ ஸ்டெப் 1 என்ன, இரட்டைப்படை எண்களின் ஃபார்முலா n² + n. இதை வந்து ஸ்டெப் 1ல் எழுதிட்டோமா. இப்போ நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டர் n வேணும்னா என்ன பண்ணணும், இரட்டைப்படையில் அப்படியே கேபிட்டல் லெட்டர் n வேணும்னா ஸ்மால் லெட்டர் n /2 போட்டோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கேபிட்டல் லெட்டர் n கிடைக்குமா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 14 /2 அடிஷனாக 7ன்னு வரும். அப்போ கேபிட்டல் லெட்டர் n 7. ஸோ இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா 7² + 7 49 + 7 = 56ன்னு வந்துடும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ டைப் 7 பார்க்கலாம். கம்பேரிசன் மெத்தடு. மேக்ஸிமம் இந்த டைப் 7 எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கும் தேர்ட் ஃபார்முலாவுக்கும் தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், இப்படி ஒரு நம்பர் கொடுத்து = k கொடுத்து எனில் 1³ 2³ இப்படி கொடுத்து = என்னன்னு கேட்டாங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதோட ELN மெத்தடில் தானே இருக்குது. ஸோ ELN மெத்தடில் இங்கே கேன்னு வேல்யூ கொடுத்துட்டு இங்கே வந்து க்யூப் மெத்தடில் கொடுத்துட்டு இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, க்யூப் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு படித்தோமா. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் எப்போவும் எப்படி வரணும், ஸ்கொயரில் வரணுமா. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்க என்ன வேல்யூ இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணோன்னா இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன, இங்கே வெறும் கேன்னு கொடுத்தனால நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ k² வரும். இதுலேயே செகண்ட் சம் பார்ப்போம். 1³ + 2³ + 3³ இப்படி கொடுத்துட்டு n³ = x² கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, தேர்ட் ஃபார்முலா. இப்படி வந்து கம்பேரிஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்ட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கொடுத்து இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். இங்கே x² எண்ணில் 1 + 2 + 3 இப்படி போயிட்டு +n = என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ண மாதிரி இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். ஏன்னா இது தேர்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலாலேருந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா வரப்போ நம்மளுக்கு என்ன வரும், நார்மலாக எஸ்ன்னு தான் வரும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1³ + 2³ + 3³ இப்படியே போயிட்டு n³ = k எனில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சேம் மெத்தட் தான். ஆனால் இங்கே என்னென்னா k கொடுத்துருக்கேன். கேயோட வேல்யூக்கு ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சம்ஸ் புரியலைன்னா நான் சொல்கிறத 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வீடியோ மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா 1 + 2 இப்படியே போயிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா முன்னாடி, இப்போ வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு நம்மளுக்கு தேர்ட் ஃபார்முலா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு வந்து நம்பர் கொடுத்து தேர்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்பு இது எப்போவுமே லெட்டர்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதே தான் நீங்கள் நம்பர்ஸ்க்கும் பண்ணணும். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வந்துடுதோ அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1³ + 2³ + 3³ இப்படியே கொடுத்து எண்ணுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ எனில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஃபார்முலா கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. 2 0க்கும் நீங்கள் 1 0 காமனாக ரூட் எடுக்கலாம். இப்போ 441க்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரூட் வேல்யூ எடுத்திங்கன்னா 21 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் 210. ஸோ இந்த டைப்லேயே உங்களுக்கு ஹோம்ஒர்க் 3 சம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைப் 8 பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைப்பு. ஃபஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 இப்படி கொடுத்துட்டு 55 எனில் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள டைப்பில் என்னென்னு பார்த்தோன்னா, இங்கேயும் வேல்யூ கொடுத்து இங்கே தேர்ட் ஃபார்முலா கொடுத்து இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்முலா கேட்டாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்து இங்கே தேர்டு கேட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஃபார்முலா தான், ஒரே டைப் சம்மில் கொடுத்துட்டு இதில் இருக்க என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைப்போட டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்பர் கொடுத்துட்டு பக்கத்துலேயே இருக்க என் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சிம்பிள் மெத்தடு கொடுத்துருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுங்கள் 2ஆல். எப்போவுமே இதே தான் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
110ன்னு வருமா? ஸோ ஆப்ஷனுக்கு போயிடணும் டேரெக்டாக. இப்போ இந்த 110ங்கிறது எந்த ஆப்ஷனில் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ என்னென்னா ஆன்சரில் 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன பண்ணணும்? இப்போ 20 இருக்குன்னா 20க்கு அடுத்த நம்பர் என்ன? 21 தானே. இப்போ 20க்கு அடுத்து வந்து இந்த ஆன்சர் தப்பா? 110 தானே நம்மளுக்கு வரணும். ஸோ 20ஓட கம்மியான நம்பராக தான் இருக்கணும். அப்போ 20ஓட கம்மியான நம்பர் இதில் என்ன ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 10 இருக்குது. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10க்கு அடுத்த நம்பர் 11, அதை போட்டு நம்ம ஸோ 110 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து டைப் 8ல் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மெத்தட் தான். ஆனால் என்னென்னா இங்கே தேர்ட் சம் கொடுத்து தேர்டு ஃபார்முலா மெத்தட் கொடுத்துட்டு கேயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்க கேயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஃபார்முலா கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் எப்போவுமே ஸ்கொயரில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இதை நார்மலாக மாற்றணும் இல்லையா? அப்போ 2 0க்கும் ஒரு 0 காமனாக எடுத்துருவோம். 441க்கு என்ன வரும்? 21 × 21 தானே 441. ஸோ 210 இதோட ரூட் எடுத்தோன்னா 210ன்னு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் அடுத்த மாடல் நம்ம டைப் 1க்கு பண்ண மாதிரி இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 420ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் மெத்தட் அடுத்து போயிடணும். இப்போ 420ங்கிறது எந்த ஆப்ஷனில் வரும்னு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 20க்கு அடுத்து அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 420ன்னு வந்துருமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏலே இருக்கா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 20. ஸோ இப்போ பார்த்த மெத்தட்லேயே உங்களுக்கு ஹோம்ஒர்க் 2 சம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து டைப் 9 என்னென்னா டயக்ராம் மெத்தட்னு பார்த்தோம். ஃபஸ்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம் ஸ்கொயர் கொடுத்துட்டு அதுக்கான சதுரங்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்தில் நோட்டுன்னு கொடுத்துருக்கேன்ல அதை பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எப்போவுமே இந்த முக்கோணம் டைப் சம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா n × n+1/2 ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த சதுரம் டைப்பில் வந்துச்சுன்னா n × n+1 + 2n+1 / 6 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து செவ்வகம் டைப்பில் வந்துச்சுன்னா n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது இல்லாமல் ஷார்ட்கட் மெத்தடும் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த சதுரம் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ நமக்கு ரோவும் காலமும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா டேரெக்டாக கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர்டு மட்டும் எடுத்தால் போதும். இப்போ 1 ஸ்கொயர்டு இங்கே 2 ஸ்கொயர்டு + 3 ஸ்கொயர்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14ன்னு வரும். இதுவே ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபார்முலாவை போட்டுட்டு என்னுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா n = 3ன்னு நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சரும் 14 தான் வரும். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் செகண்ட் சம் வந்து செவ்வகத்துக்கு வச்சு கொடுத்துருக்கேன். இது ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ரோவும் காலமும் ஈக்குவல். ஸோ இதுக்கு வந்து n வந்து என்னன்னு வரும்? 3ன்னு வரும். ஸோ நீங்கள் ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா n = 3ன்னு போடுங்க. இல்லை நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் போடுறதா இருந்தால் அப்படி போட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்னென்னா ஒரு சதுரங்க பலகையில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், ரிப்பீட்டட் கொஸ்டின். உங்களுக்கு எந்த டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எடுத்தாலும் மேக்ஸிமம் அந்த 1 இயரில் ஒரு 2-3 டைம் இது கேட்டிருப்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா சதுரம்னு கொடுத்துட்டாங்களே சதுரங்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. ஸோ சதுரம்னு வந்துட்டாமே நம்ம ஃபார்முலா என்ன? செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? ஸோ சதுரத்துக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்னன்னு போடுறீங்கன்னா 8ன்னு போடணும். போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 204ன்னு வரும் உங்களுக்கு. அடுத்து டைப் 10 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மெத்தடு. அப்ளிகேஷன் மெத்தடில் 2 டைப் சம்ஸ் இருக்கும். ஒன்று இன்க்ரீஸிங், இன்னொன்று டிக்ரீஸிங் மெத்தடில் இருக்கும். இன்கேஸ் இன்க்ரீஸிங் மெத்தடில் உங்களுக்கு என்னென்ன டைப் வரும்னு பார்த்தீங்கன்னா கிளாக் சம்மு, கார்டனு, பைக்கு, இது எல்லாமே இன்க்ரீஸ் டைப்பில். டிக்ரீஸிங் டைப்பில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக்கு, கேம்ஸ், இந்த மாதிரி டைப்பெல்லாம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 தடவை, 2 மணிக்கு 2 தடவையும், 3 மணிக்கு 3 தடவையும் ஒலித்தால் 12 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கீ என்னென்னா ஒரு கடிகாரம், ஒரு கிளாக் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்ளிகேஷன் மெத்தட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இல்லை இது வந்து 2 கடிகாரம், 3 கடிகாரம் அப்படி கூட நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது எல்சிஎம் மெத்தடில் கூட யூஸ் பண்ணலாம். அந்த டைப் சம்மும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் என்ன சொல்கிறாங்க? ஒரு மணிக்கு 1 தடவை, 2 மணிக்கு 2 தடவை. ஸோ நம்மளுக்கு வந்து இயல் வைஸில் தானே போகுது, இயல் எண் மாதிரி தானே இருக்குது. 1 + 2 + 3 = எத்தனை மணி? 12 மணி நேரத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து n = 12. அடுத்து ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும்? இது இயல் எண் ஃபார்முலா மெத்தட் தானே இருக்குது. அப்போ n × n+1/2 போட்டு n-க்கு பதிலாக நீங்கள் 12ன்னு அப்ளை பண்ணால் இதுக்கான ஆன்சர் 78ன்னு வரும். ஸோ இதிலே செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 3 கடிகாரம், நான் சொன்னேன்ல எல்சிஎம் மெத்தடு. ஸோ வந்து ஒரு கடிகாரம்னு உங்களுக்கு கீ பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண மெத்தட் அப்ளிகேஷன் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
இல்லை நீங்கள் 3 கடிகாரம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எல்சிஎம் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். 3 கடிகாரம் முறையே 3 மினிட் 4 மினிட் 5 மினிட்ஸ் கால இடைவெளியில் ஒலித்தால் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் ஒலிக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எடுத்தோன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இது எல்சிஎம் மெத்தட்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ கொடுத்துருக்க எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஸோ இதுக்கான எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்னு வருது. ஏன்னா நம்ம மினிட்டில் தானே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் ஆன்சரை மினிட்டில் தான் எழுதணும். அப்போ 60 மினிட்னா நம்மளுக்கு என்ன ஆன்சரு, 1 ஹவர் தானே. 1 ஹவர் தான் 60 மினிட்னு சொல்லுவோம். ஸோ நமக்கான ஆன்சர் 1 ஹவர். உங்களுக்கு ஆப்ஷனில் 60 மினிட்னு இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 1 ஹவர்னு இருந்துச்சுன்னா 1 ஹவர் சூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின், ஒரு தோட்டத்தில் முதல் வரிசையில் ஒரு பூவும் 2ஆம் வரிசையில் 2 பூவும் என்றவாறு 30 வரிசைகள் உள்ளன. தோட்டத்தில் எத்தனை பூ இருக்கும்? இதை வந்து நார்மலாக யோசிச்சாவே போட்டுடலாம். ஒரு வரிசையில் ஒரு பூன்னு சொல்கிறாங்க, 2 வரிசையில் 2 பூன்னு சொல்கிறாங்க. 30 வரிசையில் எவ்வளோ பூ இருக்குன்னு, எத்தனை பூ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இஎல்என் ஆர்டரில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எண்ணுக்கு பதிலாக 13 அப்ளை பண்ணி இஎல்என் ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 465ன்னு வரும். அடுத்த ஃபோர்த் டைப்பு, இது வந்து உங்களுக்கு டிக்ரீசிங் மெத்தடு. 50 மெம்பர்கள் உள்ள ஒரு குழுவில் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கை குலுக்கினால் எத்தனை முறை கை குலுக்கியிருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி ஒரு குழு ஹேண்ட் ஷேக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். n × n-1/2ன்னு போடணும். ஸோ வந்து இதுக்கு எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 15 அப்ளை பண்ணிங்க, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் 1225ன்னு வரும். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரேகாவிடம் 10, 11, 12, 24 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்னு சொல்கிறாங்க கொஸ்டின். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட் என்ன, இது சதுர வடிவம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கொயர் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஸ்கொயர் சம்ஸ் தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 10, 11, 12, 24 சொன்ன பக்க அளவுகள்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஸ்கொயர் மெத்தட் படி தான். நம்ம என்ன பண்ணுவோம், 1லேருந்து சொல்லி 24 வரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து 10க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கும், 9 இருக்குமா, அப்போ 9 வரையும் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இந்த 9 கொண்டு போய் இந்த 24 வேல்யூவில் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்குமா. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 10லேருந்து 24 வரை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து 10க்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்னென்னா 9. ஸோ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 9ன்னு போட்டு அந்த வேல்யூ நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருங்க. ஸோ வர ஆன்சர் 2ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். இந்த ஆன்சரையும் போட்டுட்டு நீங்கள் மொத்தமாக சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் நீங்கள் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. ஸோ இதோட அவ்வளோதான். நம்ம வந்து எண்ணியல் டாபிக் கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து ஏபிஜிபி டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட PDF டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அப்படியே டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வைக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.